அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்ளுகிறேன். விசேஷமாக நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். Arise and build. நாம் எழுந்து கட்ட வேண்டிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கட்டிடத்தை மட்டும் நான் சொல்லவில்லை. குடும்பத்தை கட்டுவோம், நம்முடைய வீட்டை கட்டுவோம். வேதவசனம் சொல்லுகிறது, புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லுகிறது. ஆகவே எழுந்து கட்ட வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எழுந்து நாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் எப்போதும் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஊழிய வாழ்க்கையிலே செயல்படுகிறவராக இருந்தார். அவர் ஒரு ஆக்டிவ் மெம்பராக ஊழியத்தில் இருந்தார். அவர் எப்போதும் எழுந்து தன்னுடைய திருச்சபைக்காக விசுவாசிகளை கட்டி எழுப்பி கொண்டிருந்தார். அல்லேலூயா. 12 சீடர்களை கட்டி எழுப்பினார். அதுவும் அல்லாமல் ஏறக்குறைய 120 சீடர்களும் 12 சீடர்கள் அல்லாமல் இயேசுவுக்கு 89 சீடர்கள் இருந்தார்கள். பல பெண்களும் அதிலே சீடர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தின் சான்றுகள் கூறுகின்றன. ஆகவே நாம் எழுந்து கட்டுவதற்கு இது சரியான நேரம். அருமையான திருச்சபையை நாம் எழுந்து நம் திருச்சபையை கட்டுவோம். அல்லேலூயா. திருச்சபையை கட்டுவோம், ஊழியத்தை கட்டுவோம், நமது வீடை கட்டுவோம். பிள்ளைகள் தங்களது படிப்புக்கான வாழ்க்கையை கட்டுங்கள். இப்படிப்பட்ட கட்டடத்திலே நீங்கள் வளர வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நான் சொல்ல போகிறேன். நெகேமியா என்ற தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் பார்க்க வேண்டும். நெகேமியா கிறிஸ்துவுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு தலைவராக இருக்கிறார். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பார்த்தோம் என்றால், அவருடைய தந்தையின் பெயர் இங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடவடிக்கைகள் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த அகலியாவின் மகன் தான் இந்த நெகேமியா. நெகேமியாவுக்கு ஒரு சகோதரன் இருந்ததாக இந்த வசனத்திலே 2வது வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அனானியும் பாருங்க, யூதேயாவிலிருந்து வந்தாங்க. இந்த நெகேமியா அப்போ எங்கே இருக்காரு? பாபிலோனில் இருக்காரு. நெகேமியா எங்கே வாழ்கிறார்? பாபிலோனில் இருக்கிறார். அவர் பாபிலோனில் சூசன் அரண்மனையில் இருக்கிறார். சூசன் அரண்மனையில் இருந்த பொழுது இந்த அகலியாவின் மகனாகிய நெகேமியா அவர் அந்த அரண்மனையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். அதாவது அர்த்தசாஸ்திரா என்ற அரசனர் வாழ்கின்ற காலத்திலே அந்த அர்த்தசாஸ்திராவினுடைய பான பாத்திரக்காரனாக இருக்கிறார். இந்த பான பாத்திரக்காரன் என்பது ஒரு பயங்கரமான ஒரு பதவி. அந்த காலத்தில் அரசனுக்கு பான பாத்திரம் தருவது என்பது அரசவையிலே ஒரு பெரிய பதவியாக இருக்கிறது. அந்த பதவியை இவர் வகித்து வந்தார். அதாவது கப்பேரர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கப்பேரர் அதாவது அரசனுக்கு தேவையான திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கிற ஒரு தலைவன். அவன் அந்த திராட்சை ரசம் அரசனுடைய உடல் பாதிக்காத அளவுக்கு ஊற்றி கொடுக்க வேண்டும். அரசனுக்கு இதுதான் அளவு என்று அவன் அளந்து கொடுக்க வேண்டும். அளவுக்கு மிஞ்சி அரசன் தள்ளாடுகிற அளவுக்கு விடக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பொறுப்பு, அரசனோடு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அப்போ இந்த அரசன் அர்த்தசாஸ்திராவுக்கு மிகவும் நெருங்கின இடத்துல இந்த நெகேமியா இருக்கிறார். ஆனால் இந்த நெகேமியா ஒரு யூதன். நெகேமியா பிறந்த இடம் பார்க்கிறோம். பிறந்த பூமி என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் இந்த சிறையிருப்பிலே எடுத்து போகப்பட்டார்.
பெர்சியா நாட்டிலே அவர் பிறந்திருக்கிறார். பெர்சியா நாட்டிலே பிறந்திருக்கிறார். பாரசீகம் என்று அழைக்கப்படுவதுதான் பெர்சியா நாடு. இந்த பாரசீக நாட்டிலே இந்த அர்த்தசாஸ்திரா அரசவையிலே இவன் ஒரு முக்கிய பதவியை வகித்த ஒரு தலைவராக இருந்தான் இந்த நெகேமியா என்று நாம் பார்க்கிறோம். இந்த நெகேமியா தங்களது குடும்பம் ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு உயர்ந்த குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு குடும்பமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முன்னோர்களுடைய கல்லறை அந்த எருசலேமில் இருந்தது. ஆனால் இந்த சிறையிருப்பிலே இவர்கள் பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட பொழுது இவர்களுடைய அந்த எருசலேம் மதில்களை இடித்தார்கள், எருசலேம் பட்டணங்களை இடித்தார்கள். இந்த நெகேமியா புஸ்தகத்துக்கு முன்னாடி சகரியா என்ற ஒரு புஸ்தகம் வரும். அந்த எஸ்ரா என்ற ஒரு புஸ்தகம் வரும். அந்த எஸ்ரா புஸ்தகத்தில் எஸ்ரா என்ன செஞ்சார்? தேவனுடைய இடிபட்ட ஆலயத்தை கட்டினார். 3 பேர் இந்த முக்கிய பங்கு வகிப்பாங்க இந்த சிறையிருப்பில். ஒன்று செருபாபேல் பழுதாக இருந்த ஆலயத்தை சரி செய்வார். அதன் பிறகு அந்த ஆலயத்தை எஸ்ரா அவர்கள் அதை புதுப்பிப்பார். பிறகு இந்த மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் மதில் சுவர்கள் பாதுகாப்பற்ற நிலை இருக்கிறது. அதிகமான டேக்ஸ் கட்ட முடியல. அதனால தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பணக்காரருக்கு விற்றுட்டாங்க. தன்னுடைய பிள்ளைகளை அடிமைக்கு விற்க வேண்டிய ஒரு நிலைமை யூதர்கள் தாங்கள் பெற்ற பிள்ளைகளை அடிமைகளுக்கு விற்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நெகேமியாவுக்கு ஒரு உயர்ந்த பதவி பாரசீகத்திலே கிடைத்தது. அந்த பதவியை அவர் வைத்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவன் ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு முறை அரசனுக்கு அந்த பானபாத்திரத்தை கொடுக்கும் பொழுது அவனுடைய முகம் வாடலாக இருந்தது. அரசவையிலே முகம் வாடலாக இருக்கக்கூடாது. முகம் என்ன செய்யக்கூடாது? சோர்வாக இருக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ராஜ்யத்தில் இருந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், நாம் திடீரென்று மூஞ்சியை தூக்கி விடுகிறோம், திடீரென்று பேசாமல் மாறிவிடுகிறோம், திடீரென்று நம்முடைய சேஷ்டைகளை, நம்முடைய மூர்க்க குணங்களை காட்டி விடுகிறோம். ஆனால் அரசவையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்போதும் முகத்தை வாடலாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே போல விசுவாச பிள்ளைகள் எப்பொழுதும் தங்கள் முகத்தை சோர்வாக வைத்துக் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிகள் எப்போதும் தங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சன்னதியில் இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், தேவனோடு வாழ்கிறவர்கள் எப்போதும் தங்கள் முகங்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும். தங்கள் முகங்களை சோர்வாக வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த சோர்வு என்பது ஆகவே ஆகாது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. அரசனே பார்க்கும் பொழுது இந்த நெகேமியாவின் முகம் சோர்வாக இருக்கிறது. நெகேமியா இஸ் நாட் ஹாப்பி. அப்போ அரசன் பார்த்து கேட்டார், ஏப்பா எல்லா நாளும் நீ சந்தோஷமாக இருப்ப, ஆனால் இன்னைக்கு நீ எனக்கு ஒயின் ஊற்றி கொடுக்கும்போது உன் முகத்தில் ஒரு மாறுதல் இருக்குதே, என்ன காரணம்? அப்போ நெகேமியா சொன்னார், இந்த எருசலேம் மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. என் பிரதர்ஸ் எல்லாம் வந்தாங்க, யூதேயாவிலிருந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிறது. அந்த மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. என்னுடைய மூதாதையர்களின் கல்லறை அங்கே இருக்கிறது. அவர்கள் அங்கே பிதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பிதைக்கப்பட்ட அந்த பூமி பாழடைந்து கிடப்பதை பார்க்கும் பொழுது என்னால் தாங்க முடியவில்லை என்று அவர் சொன்ன பொழுது அரசன் சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சொல் என்று சொன்னார். எனக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கள், நான் புறப்பட்டு அங்கு செல்ல வேண்டும். அங்கு சென்று அந்த இடிந்த அலங்கத்தை நான் கட்ட வேண்டும், இடிந்து போன அலங்கத்தை நான் கட்ட வேண்டும். அப்படியா, நீ சென்று கொடு. எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று கேட்டார். நெகேமியா ஒரு நாளை சொன்னார். இவ்வளவு நாட்கள் ஆகும் என்று சொல்லி அந்த நாளை கேட்ட உடனே சரி நீ போய் வா என்று சொன்ன பொழுது ராஜா எனக்கு 2 கடிதங்கள் தர வேண்டும். முதல் கடிதம் அந்த எருசலேமின் மதில்களை கட்டுவதற்கான உத்தரவு கடிதம் எனக்கு தர வேண்டும். 2வது கடிதம் என்ன தர வேண்டும் என்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள், உங்களுடைய டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அந்த தலைவர்கள் இந்த கட்டிடத்திற்கான நிதியையும் பொருட்களையும் தர வேண்டும் என்று 2 கடிதங்களை அரசனிடத்திலே வாங்கி கொண்டு நெகேமியா புறப்பட்டு பயணமாக்கி நேரடியாய் 3 நாள் பயணத்திலே வந்தார். இந்த 3 நாளிலும் நெகேமியாவின் கூட
எல்லை முடிய இராணுவங்கள் வந்தது, இராணுவ வீரர்கள் வந்தார்கள். நெகேமியா அந்த இடத்திலிருந்து வந்தார். வந்து ராத்திரியிலே வந்து எருசலேமிலே தங்கினார். எருசலேமிலே அவர் தங்கி அந்த இடத்தை சுற்றி பார்க்கிறார். அவர் அந்த இடத்தை சுற்றி பார்த்து அந்த இடத்திலே ஒரு ரிஃபார்ம் பண்ண வேண்டும், ஒரு சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறார். அதைத்தான் நீங்கள் வாசித்தீர்கள். ராத்திரியிலே புறப்பட்டு போனார். அவர் எங்கே போனார்? எருசலேமை சுற்றி பார்த்தார். முதலாவது அந்த வேத பாடம், முதல் வேத பாடமா அதை நீங்கள் வாசிச்சிங்க. அந்த வாசிக்கும்போது அந்த 11ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 11வது வசனம், 2:11. நெகேமியா 2:11. நான் எருசலேமுக்கு வந்து 3 நாள் இருந்த பின்பு நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்காமல் நான் ஏறி போன மிருகத்துக்கு மட்டும்தான் தெரியும். வேற எந்த மிருகத்தையும் நான் கூட்டிகிட்டு போல. அன்னைக்கு ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்ப்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன மதில்களையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். அவ்விடத்தை விட்டு ஊருண்ணி வாசல் வழியாக ராஜாவின் குளத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே அது நடந்து போகிறதற்கு வழியே இல்லாமல் அடைக்கப்பட்டிருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரியிலேயே நான் ஆத்தோரமாக போய் அலங்கத்தை பார்வையிட்டு திரும்பி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாக வந்துவிட்டேன். நான் போனதும் நான் செய்ததும் எருசலேமில் இருக்கும் ஒரு அதிகாரிகளுக்கும் இரவிலே தெரியவில்லை. அல்லேலூயா. படிங்க அடுத்து. அதுவரையிலும் நான் யூதருக்காகிலும் ஆசாரியர்கள் பெரியவர்கள் அதிகாரிகளுக்காகிலும் வேலை செய்கிற மற்ற அதிகாரிகளுக்காகலும் ஒன்றை நான் சொல்லல. பின்பு நான் அவர்களை நோக்கி எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி இந்த நிலையில் இல்லாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி, போதும், அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்தில் எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்வார்கள். படிங்க. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் உங்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளே, ஒருவேளை சோர்வினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம், உங்களுக்குள்ளே கஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எழுந்து கட்டுவீர்கள். You will rebuild everything.
You will rebuild everything. God is going to rebuild your family. God is going to rebuild your education. God is going to rebuild everything. தேவன் மறுபடியும் அதை கட்டப் போகிறார். ஹalleluya. ஹalleluya. தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் இடிந்து போன குடும்பங்களை கட்டப் போகிறார். இடிந்து போன உன் வாழ்க்கையை கட்டப் போகிறார். இடிந்து போன உன் படிப்பை கட்டப் போகிறார். இடிந்து போன உன்னுடைய மார்க்கை கட்டப் போகிறார். இடிந்து போன உன்னுடைய எக்ஸாம் பேப்பரை ஆண்டவர் திருத்தப் போகிறார். ஹalleluya. எல்லா காரியத்தையும் தேவன் நேர்த்தியாய் செய்ய போகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இடிந்து போன உன் உடலை கட்டப் போகிறார். இடிந்து கிடக்கின்ற நோயோடு இருக்கிற உன் உடலை நோய் இல்லாமல் மாற்றப் போகிறார். தேவனுடைய ஆசீர்வாதம், இப்படி பெரிய ஆசீர்வாதம் உன் வீட்டை கடந்து வருகிறது, உன்னை கடந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கிவிட வேண்டாம், சோர்வடைய வேண்டாம். ஃபைனான்ஸ் பொசிஷனில் ஒரு வேலை, பணம் இல்லை என்று தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் உங்களை பணத்தினால் கட்டப் போகிறார். ஹalleluya. ஹalleluya. நெகேமியா இஸ் a good administrator. நெகேமியாவை குறித்து இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா தெரியும். இஸ் a best leader than ever we never seen such a wonderful leader. இப்படிப்பட்ட ஒரு அருமையான தலைவனை யாரும் பார்த்தது கிடையாது. தேவனுடைய அழைப்பை பெற்ற மனுஷன், பெரிய அதிகாரிங்க. அந்த அதிகாரிக்குள்ள எவ்வளோ ஒரு கர்த்தருடைய ஆவியானுடைய காரியங்கள் இருக்குது. இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துலாம் அவருடைய ஜெபங்கள் வரும். ஹி ப்ரே டு காட். இவர் எல்லா காரியத்திலும் அவர் ஜெபிப்பார். அவருடைய ப்ரேயர் அதில் இருக்கும் பாருங்க. நெகேமியா 1:2 பாருங்க. படிங்க. சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் படிங்க, மகத்துவமும் பயங்கரமான தேவனே. ஹalleluya. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கையை யார் யார் கைப்பிடிக்கிறீங்களோ, கடைப்பிடிக்கிறீங்களோ, ஜெபம் பண்ணுறீங்களோ, உபவாசம் இருக்கிறீங்களோ, உங்களுக்கு தேவ கிருபையை ஆண்டவர் கூட்டுவார். ஹalleluya. ஹalleluya. தேவ கிருபை உங்களிடத்திலே கூட்டப்படும். நெகேமியா பெரிய தலைவனாக இருந்தான். அவன் உபவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உபவாசிச்சான். அவன் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் ஜெபிச்சான். இதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளமாக இருக்கிறது. he is a prayerful leader. எழுந்து கட்டுவோம் என்று சொல்லும் பொழுது அவன் ஜெபிக்கிறான். இந்த காரியம் நடப்பதற்கு முன்பாக ஜெபிக்கிறான். பாருங்க, என்ன ஒரு டெடிகேஷன் பாருங்க. நெகேமியா 8:10 வசனம் படிங்க. 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதிருக்கிறவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்றார். ஹalleluya. சோர்வாய் இருக்கிறவர்களே, நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எத்தனை பேருக்கு நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களாம் ஒரு கையை தூக்கி ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. 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 கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்கணும். நெகேமியா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். நம்ம எல்லாம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும். கடின நேரங்கள் நமக்கு வரும், கடின நிலைகள் சூழ்நிலைகள் வரும். தேவனை நாம் ஜெபத்தோடு நம்பி நாம் உழைக்கும் போது, எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை நம்பி நாம் ஜெபித்து உபவாசித்து உழைக்கும் பொழுது தோல்வியின் நிலையிலிருந்து நாம் வெற்றி அடைய முடியும். ஹalleluya. ஹalleluya. தோல்வி மாதிரி தெரியும், ஆனால் தோல்வியாக இருக்காது. ஹalleluya. எருசலேம் உடைஞ்சு போச்சேன்னு நினைக்கும் போது எருசலேமை கட்டுறதுக்கு ஒரு நெகேமியாவை எழுப்புறார். இன்னைக்கு உன் தேசத்தை கட்டுவதற்கு, உன் குடும்பத்தை கட்டுவதற்கு, உன் சபையை கட்டுவதற்கு நெகேமியாவாக உன்னை எடுக்க போகிறார் ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார்.
அப்படியாக இந்த கட்டடங்களை அவங்க கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்து எல்லாம் வரும்போது அவர்களுக்கு எதிர்ப்பு வந்தது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்னோனியனான தொபியாவும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாய் இருந்தது. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது, உன் கூட கர்த்தர் நிற்கும் போது, சன்பல்லாத்து தொபியா மாதிரி ஆளுகளுக்கு விசனமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை பார்த்து பொறாமப்படுவான், உன்னை பார்த்து என்ன செய்வான்? எலும்புருக்கின்னு. அதுக்கு தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தை நம்ம வாசித்தோம். பொறாம ஒரு எலும்புருக்கி. பார்த்தீங்களா? 10ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 14 வசனத்தில் நீங்கள் வாசித்த வசனத்தில் சொல்லியிருக்கு. 30வது வசனமா படிங்க. 14. சொஸ்தமானம் உடலுக்கு ஜீவன், பொறாமை எலும்புருக்கி. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்கள் உடம்ப உருக்கிறோம், உங்கள் உடம்புக்குள்ள நோயை தரும். பொறாமை உங்கள் உடலுக்குள் நோயை கொண்டு வரும். How the disease will come? நிறைய பேருக்கு அடிக்கடி ஏன் சுகவீனம் வருகிறது? பொறாமை நம்முடைய உடம்பை அழித்து விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த பொறாமையை களைய வேண்டும். இந்த சன்பல்லாத்து தொபியான்றவங்க இன்னைக்கு நெகேமியா காலத்தில் இருந்தது மட்டுமல்ல, நம்ம காலத்துலேயும் இருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓரோனியனாகிய சன்பல்லாத்து, அம்மோனியனாகிய தொபியான்னு சொல்லியிருக்கு. இதை ரெண்டையும் நான் காலையில் வாசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். காலையில் இந்த அம்னோனியன் அப்படின்றவங்க யார், இந்த ஓரோனியன் யாருன்னு பார்த்தேன். இந்த ஓரோனியன் யார் அப்படின்னா மோவாப்பின் வம்சத்தில் வந்தவங்க. இந்த மோவாப் யாருன்னா லோத்தினுடைய மூத்த மகளுடைய பிள்ளைகள். லோத்துவுக்கும் மூத்த மகளுக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த மோவாப். அவன் தான் இந்த சன்பல்லாத்து. ரெண்டாவது இந்த தொபியா யாருன்னா லோத்தினுடைய 2வது மகள் பிறந்த அம்மேன் அப்படின்றவனுக்கு பிறந்த குழந்தைங்க. அந்த வம்சத்தில் வந்தவன் தான் இந்த தொபியா. இவங்க 2 பேருமே ஆபிரகாமுடைய மாமா பிள்ளைங்க, மாமா பசங்க, மாமா பிள்ளைங்க, அத்தை மாமா பசங்க. இந்த அத்தை மாமா பசங்க தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு எருசலேமுக்கு எதிராக நிற்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எருசலேம் அலங்கத்தை கட்டக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர போராட்டத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க மாதிரி போராட்டம் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பயங்கர போராட்டம். ஒரு பள்ளியில் ஒரு ஏழை குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் தாய்வானில். இந்த தாய்வான் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு மதிய உணவு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அந்த குட்டி ஒரு பையனுக்கு கொடுத்தாங்க. அந்த பையனும் அந்த உணவை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஆசிரியர் பார்த்தாங்க. அந்த பையன் பிளேட்டில் இருந்த மட்டன் பீஸ் காணோம், இறைச்சி துண்டை காணோம். அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க, உன் பிளேட்டில் இருந்த இறைச்சி துண்டை காணாமே, எங்கே அந்த இறைச்சி துண்டுன்னு கேட்ட உடனே அந்த பையன் தன்னுடைய பைக்குள்ளேருந்து ஒரு பாலித்தீன் கவரை எடுத்தான். அந்த கவரை எடுத்து காட்டினான். அதுக்கு அந்த டீச்சர் கேட்டாங்க, எதுக்கு நீ அந்த மட்டன் துண்டை எடுத்து கவரில் போட்டு வச்சேன்னா? அவன் சொன்னான், எங்கள் அம்மா வீட்டில் பட்னியாக இருக்காங்க, எங்கள் மம்மிக்கு இந்த மட்டன் பீஸ் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான். பையனுக்கு அம்மா மேலே எவ்வளோ பாசம் பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா மேலே அவ்வளோ பாசம் மகனுக்கு. அம்மாவுக்காக எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னான். அது அந்த குடும்பம் எவ்வளவு வறுமையில் இருக்கிறது என்பதை நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த தாய்க்காக அந்த மகன் எவ்வளவு பாசமாக இருந்தான் என்று நம்ம பார்த்தோம். இப்போ ரீசண்டாக ஜபல்பூர் பக்கம் ஒரு டேமில் போட்டில் போயிட்டு இருந்தவங்க என்னாச்சு?
அதில் இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு அம்மா மட்டும் எப்படி இறந்துருந்தாங்க? தன் மகனை மார்பிலே கட்டி பிடித்து கொண்டு. அவர்கள் தானாக நீந்தி சென்றிருந்தால் அவர்கள் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனால் தன் மகனை தன்னுடைய கையிலே கட்டி பிடித்து கொண்டு அப்படியே தண்ணீரிலே கடந்து மரித்து போனதை, அந்த காட்சி இன்னைக்கு உலகத்தில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த தாயின் அன்பு தன் மகன் மீது. என் மகன் இங்கே தண்ணியில் இருக்கிறான், அவனை விட்டுட்டு என் உயிர் பெருசு கிடையாது, செத்தா அவனோடைய சாகரன்னு செத்தா பத்தியா. அதுதான் தாய் மகனுடைய பாசம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரும் நம்மை அப்படித்தான். மற்றவர்களைப் போல நழுவி விட்டு போறவர் அல்ல. பாசம் மிகுந்த கர்த்தர், நம்மீது பாசமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அலங்கமெல்லாம் 52 நாளில் கட்டிட்டாங்க. எருசலேம் அலங்கத்தை எத்தனை நாளில் கட்டினாங்க? 52 நாள். பெரிய சிட்டி வாழை 52 நாளில் நெகேமியா கட்டி முடிச்சிட்டார். பெரிய ரிமார்க்கபிள் பிரேக்கபிள் 52 நாளில் கட்டியாச்சு. கட்டி நெகேமியா சொல்லிட்டு போகிறார், நான் அடுத்த ட்ரிப்பு வருவேன், வரும்போது எருசலேமுக்கு ஒரு பெரிய ரிஃபார்மை நான் பண்ண போகிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, முதல் பாடுகள் பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆனால் முதல் பாடுகளை நம்ம கடந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டாவது நம்ம பண்ணக்கூடியது ரிஃபார்மாக தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள நுழைவும் முதல் பாடுகளாக இருக்கும், ரெண்டாவது நம்ம பண்ணுறது எல்லாமே ரிஃபார்மாக இருக்கும். இப்போ நெகேமியாவுடைய ரிஃபார்மில் 4 காரியங்களை நான் பார்த்தேன். அந்த 4 காரியங்களை அவர் 2வது பயணத்தில் வரும்போது, நெகேமியா 13:1-9 வசனங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் தொபியாவை வெளியேற்றுறாங்க, சர்ச்சை விட்டு எருசலேமை விட்டு வெளியேற்றுறாங்க. எருசலேமுக்குள்ளே நீ வராதன்னு தொபியா கிட்ட சொல்கிறாங்க. தொபியாவை எருசலேமுக்குள்ளே அனுமதியை மறுக்கிறாங்க. எருசலேம் ஆலயத்துக்குள்ளே தொபியா வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. இப்படி முதல் ரிஃபார்ம் எங்கே நடந்துச்சு? சபையில் நடந்துச்சு. அந்த முதல் ரிஃபார்ம் அங்கே நடந்துச்சு. நெகேமியா 13:1-9 வரைக்கும் தொபியாவை வெளியேற்றுறாங்க. ரெண்டாவது, இஸ்ரவேலர்களை தசம பாகம் கொடுக்கும்படியாக ஏவுகிறார்கள். என்ன கொடுக்கும்படியாக ஏவுறாங்க? தசம பாகத்தை. நெகேமியா 13ஆம் அதிகாரம் 10-14 வசனங்களில் தசம பாகம் கொடுக்க சொல்லி சொல்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய ரிஃபார்ம் இஸ்ரேல் மக்களுக்கு. ஏன்னா இஸ்ரேல் மக்கள் கடவுளை நம்பாமல் போயிட்டாங்க, இழந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கவே இல்லை, சர்ச்சுக்கே வர்றது கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்து நிறைய விசுவாசிகள் சர்ச்சுக்கே வர்றதில்லை, பரிசுத்தத்தை ஆசரிக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளை என்ன செஞ்சாங்க? பரிசுத்தத்தை ஆசரிக்கப்படி சொன்னாங்க. 4வது காரியம், புறஜாதிய பெண்களை திருமணம் செஞ்சுருந்தாங்க நிறைய யூதர்கள். எருசலேம் இடிஞ்சு போன பிறகு இந்த மாதிரி சன்பலாத்து தொபியாலாம் எதுக்கு வந்து பேசுனாங்கன்னா, இந்த மாதிரி புறஜாதியரெல்லாம் கல்யாணம் பண்ணாங்க. அதனால் புறஜாதிய பெண்களை திருமணம் செய்கிறத தடை பண்ணாங்க. 13ஆம் அதிகாரம் 23-31 வரைக்கும் இந்த 4 ரிஃபார்மை நெகேமியா பண்ணார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய ரிஃபார்மை பண்ணுவார். அந்த ரிஃபார்ம் உங்களுக்கு நடக்கும். சோர்வுகள் வரும், சில நேரங்களில் பயங்கர சோர்வுகள் வரும். நம்ம ஊழியத்தில் இருக்கலாம், நம்ம படிக்கலாம், எல்லாத்திலும் சில சோர்வுகள் வரும் பொழுது கர்த்தர் மேலே நம்பிக்கையை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. நெகேமியா புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பில் இவ்வளோ ஆணித்தரமான ஒரு ஜெபிக்கிற மனுஷன். நம்ம எவ்வளோ நாளும் படிக்கலாம், எவ்வளோ படித்து அறிவாளியாக மாறலாம், கர்த்தரை மட்டும் விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் விட்டு போகக்கூடாது. ஞாயிறு ஆராதனைனா ஓடிடணும், சர்ச்சுக்கு போயிடணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கே இருந்தாலும் சரி சர்ச்சை எட்டி பார்த்துடணும். ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸர் இங்கே வந்து உட்காந்துட்டு போனார் சர்ச்சில். எலெக்ஷன் ஆஃபீஸர் ஏன் பக்கத்தில் ஒரு டியூட்டி, டக்குன்னு பக்கத்தில் எங்கே சர்ச் இருக்குன்னு சர்ச் பண்ணுறாரு. பார்த்துட்டு நெட்டில் சர்ச் பண்ணிட்டு நேராக இங்கே வந்து உட்காந்துட்டார் எலெக்ஷன் ஆஃபீஸரு. வெளியே கன்மேன் நிற்கிறான். ஊர்க்காரெல்லாம் வேடிக்கை பார்க்குறான். என்னடா அது AK-47 துப்பாக்கியோட இந்த சர்ச்சுக்கு ஏதோ வராங்களே, என்னடா விஷயம்னு பார்க்குறான். எல்லோரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். கன்மேனோட உள்ளே வந்து கன்மேன் வெளியே நிற்கிறான், உள்ளே வந்து உட்காந்தாரு. திரும்பி கன்மேனோட போனார் சர்ச்சுக்கு. திடீர்னு இஸ்ரேல் எஸ்தர் வந்தவங்க கன்மேனை பார்த்தோன்னா வண்டி அங்கேயே நிறுத்திக்கிட்டாங்க. என்னடா சார் நின்றுட்டுக்கிறாரு,
பக்கத்தில் கன்மேன்லாம் நிற்கிறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு எஸ்தர் நின்றுக்கிட்டாங்க. அப்புறம் எஸ்தரை பார்த்து சொன்னேன், சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எஸ்தர் வந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்லுகிறேன், தேவன் அதான் அந்த மனுஷனுக்கு கொடுத்த அழைப்பு. அந்த ஒரு 10 நிமிஷமாக சர்ச்சில் போய் உட்காரணும்னு ஒரு வாஞ்சவில்லை வந்திருக்கான்ல, அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களையும் பலப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கே இருந்தாலும் கர்த்தரை விட்டுறாதீங்க. உபவாசம் ஜெபத்தை விட்டுறாதீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான பரிசுத்தத்தை நீங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த பரிசுத்தம் உங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தீங்கும் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. சன்பலாத்துக்கள் தொபியாவை பற்றி பயப்பட வேண்டாம். உனக்கு நிறைய சன்பிலாத்துக்கள் தொபியாக்கள் வருவார்கள். வாழ்நாளில் எந்த மூளை முடுக்கெல்லாம் சன்பிலாத்தும் தொபியாவும் இருப்பான். இந்த சன்பிலாத்தும் தொபியாவும் ஒரு நாள் ஓடி போயிடுவான், அழிஞ்சு போயிடுவான். ஆனா நீ மட்டும் கர்த்தருடைய பிள்ளை நிலைச்சு நிற்ப. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உனக்கு எதிராக நிற்கிற எந்த மனிதர்களையும் பார்த்து பயப்பட வேண்டாம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். God is with you. Don't worry. நெகேமியாவை போல be courage, pray well. உபவாசி, ஜெபம் பண்ணு. கர்த்தருக்கு முன்னாடி எழுந்து கட்ட ஆரம்பி. எழுந்து உன் வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? Shall we all pray in the presence of God? நெகேமியாவை போல, ஆண்டவரே, நெகேமியாவை போல என் வாழ்க்கையை நீர் உயர்த்தும் பொழுது நான் அன்றைக்கும் கர்த்தரை தேடுவேன், உபவாசிப்பேன், ஜெபிப்பேன். பல சன்பிலாத்தும் தொபியாவும் வந்தாலும் நான் அவர்களுக்கு அஞ்ச மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருப்பீர் என்பதை நான் நம்புகிறேன். அப்பா, உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகத்துவப்படுத்துகிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. எங்களை ஆசீர்வதியும், எங்கள் நற்கருணைகளை ஆசீர்வதியும். நாங்கள் கைது செஞ்ச எல்லா வேலைகளிலும் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்களை பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்துவீராக. நெகேமியா அலங்கத்தை கட்டினதை போல நாங்கள் எழுந்து கட்ட உதவி செய்யும். எங்கள் படிப்பை நாங்கள் கட்ட உதவி செய்யும். எங்கள் எஜுகேஷனை கட்டட்டும், எங்கள் காலேஜ் லைஃப்பை கட்டட்டும், எங்கள் ஸ்கூல் லைஃப்பை கட்டட்டும், எங்களுடைய வேலையை கட்டட்டும், எங்களுடைய குடும்பத்தை கட்டட்டும். என்னுடைய வியாதியிலிருந்து எல்லா காரியங்களும் கட்டப்பட்டு என் உடல் பரிசுத்தத்திலே கட்டப்படும். உமக்கு நன்றி. துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை பிறந்தால் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு